இங்க சுகன்யாவுமே பழனியை கல்யாணம் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே, பழனிக்கு இந்த மாதிரி சொந்தமா ஒரு பிசினஸ் வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்தை கொண்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அவரு கடையில பொட்டணம் கட்டிட்டு இருந்தாருன்னா, நான் எதுக்கு அவரை கல்யாணம் பண்ணணும்? சொல்லப்போனா என்னால மறுபடியும் கஷ்டம்லாம் பட முடியாது. ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு தான் வாக்கப்படணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் சக்திவேல் முத்துவேல் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே புரியுது, எதுக்காக சுகன்யா பழனியை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுமே தன்னோட மொபைலுக்கு கால் வருதுன்னு மொபைல்ல கால் எடுத்து பேசுறதுக்காக மேல போறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் கீழே இருக்கிற எங்க முத்துவேல் ஒய்ஃபும் சக்திவேல் ஒய்ஃபுமே, பரவாயில்ல சுகன்யா சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா வீட்டுக்கு ரொம்பவே கோபத்தோட வந்த பழனியுமே சுகன்யா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா கிட்ட கேட்கறாங்க. அப்ப ஆத்தாவுமே சுகன்யா மேல போயிருக்கான்னு சொன்ன உடனே அவருமே வேக வேகமா மேல போயிட்டு தன்னோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க சுகன்யாக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சுங்க, எதுக்காக துணி எல்லாம் பேக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் சுகன்யாட்ட, நீ உன்னோட துணியெல்லாம் எங்க இருக்கு, முதல்ல அதெல்லாம் பேக் பண்ணு, வா முதல்ல எடுவா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுகன்யாவை ரொம்பவே அவசரப்படுத்தி அங்கிருந்து டைரக்டா இங்க கீழே கூட்டிட்டு வராங்க. இங்க பெட்டி படுக்கையோட இவங்க எல்லாருமே கீழே இறங்கி வரதை பார்த்த உடனே இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. உடனே ஆத்தா இருந்துகிட்டு, என்னாச்சு, எதுக்காக பழனி ஏன் வீட்டை விட்டு போற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் பழனியுமே இருந்துகிட்டு, இல்ல ஆத்தா, நான் இதுக்கு மேல இங்க இருந்தா சரி வராது, நான் கிளம்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுகன்யா கூட்டிட்டு கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரம் கரெக்டா இங்க சக்திவேல் முத்துவேல் குமரவேல்னு சொல்லி எல்லாருமே வந்துடுறாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே இந்த பக்கம் ஆத்தாக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களும் பழனி கிட்ட, என்னாச்சு பழனி, எதுக்காக நீ வீட்டை விட்டு போற, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பழனி இருந்துகிட்டு, இங்க பாருங்க, நான் இப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கான முக்கியமான காரணமே உங்க பசங்க தான். உங்க பசங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, அது அவங்க வாயாலே கேளுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஆத்தாவை டைரக்டா முத்துவேல் சத்திவேல் பக்கம் திருப்பி விடுறாங்க. ஆனா அங்க ஆத்தாவுமே, என்னாச்சுரா, வாயை திறந்து சொல்லுங்கடா, என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேருமே வாய் பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சக்திவேல் இருந்துகிட்டு, டேய் இங்க பாரு, நீ சும்மா வெளியெல்லாம் போத்த வரல, ஒழுங்கா உள்ள போ, உனக்கு பிசினஸ் எல்லாம் பார்த்து வச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பழனியுமே, இங்க பாராத்தா, என் கல்யாணத்தை நிறுத்தினதே இவங்க ரெண்டு பேரு தான். சொல்ல போனா இங்க பாண்டியன் பார்த்து வச்ச கல்யாணம் நின்னதுக்கான காரணம் இவங்க தான். ஆனா அது என்ன ஒரு காரணத்தை சொல்லி என் கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பழனி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆத்தாவுமே, என்னடா சொல்லியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே பதட்டத்தோட கேட்கறாங்க. அப்ப பழனி இருந்துகிட்டு, அத்தா, அதை என் வாயால சொல்ல முடியாது அத்தா, அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயத்த என் பேர்ல சொல்லி என் மேல பழியா போட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு தான் இந்த பக்கம் ஆத்தாக்கு இங்க சக்திவேல் முத்துவேல் மேல பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. ஆனா அதே நேரத்துல அவங்க ரெண்டு பேரும், டேய் நாங்க பண்ணது எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான், சொல்ல போனா பாண்டியனை பழி வாங்குறதுக்காக தான் இதை பண்ணோம். பட் இருந்தாலும் இப்போ உனக்கு சுகன்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்ல, எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேலுமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இது கேட்டுட்டு இருக்க பழனியுமே, இங்க பாருங்க, உங்களை மாதிரி நம்பிக்கை துரோகி இருக்கிற வீட்டுல என்னால இருக்க முடியாது, நீங்க பண்ணி விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியாது, நானும் சுகன்யாவும் இந்த வீட்டுல இருக்காம நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பெட்டி படுக்கைன்னு எடுத்துட்டு வெளியில கிளம்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சக்திவேல் முத்துவேலுமே, டேய் நில்றா, அவசரப்படாத, இந்த இடத்த விட்டு கிளம்பாத அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சுகன்யா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சதுனால அவங்களுமே இங்க பழனி கிட்ட எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா பழனியுமே எதை பத்தியுமே கேட்காம டைரக்டா இங்க பெட்டி படிக்கலாம் தூக்கிக்கிட்டு சுகன்யாவையும் கூட்டிட்டு டைரக்டா பாண்டியன் வீட்டுக்கிட்ட போயிடுறாங்க. அதே நேரம் பாண்டியனும் கதிர வந்துட்டு, என்னாச்சு, எதுக்காக மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப பழனியுமே, மாமா உங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிடுங்க, வெளியில வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே வெளியில வர சொல்றாங்க. அப்ப பாண்டியனுமே இங்க கோமதி மத்த எல்லாருமே வெளியில வர சொல்றாங்க. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எங்க பழனியுமே, இங்க பாருங்க, நானும் சுகன்யாவும் உங்க வீட்டுல இருக்கலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம், நீங்க எங்களை உங்க வீட்டுல இருக்க அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பாண்டியனு கோமதி இருந்துகிட்டு, டேய் இது உன் வீடுடா, நீ எதுக்காகடா எங்க கிட்ட அனுமதி கேட்டுட்டு இருக்க, நீ உன் விருப்பப்படி இருக்கலாம்டா, வாடா முதல்ல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுகன்யாவும் பழனியை நிக்க வச்சு இவங்களும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆர்த்திலாம் எடுத்து இந்த பக்கம் ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சக்திவேல் முத்துவேலுக்கு ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்குது. எவ்வளவு தைரியம் இருக்கணும், இந்த பக்கம் நாம பண்ணி வச்ச கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இவன் மறுபடியும் பாண்டியன்ட்ட போயிட்டானே, அவனுக்கு அவ்வளவு கொழுப்பு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவேலுமே சக்திவேல்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க ஆத்தாவுமே, டேய் அவன் சரியான முடிவு தாண்டா எடுத்திருக்கான், நீங்க தாண்டா ரொம்ப மோசமானவனுங்க, ஏன்டா அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கீங்க, பாண்டியன் மனசு கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக பழனி மனசை பத்தி யோசிக்காம அவன் கல்யாணத்தை நிறுத்தி அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்களா, அவன் எப்படா இங்க இருப்பான், அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை சொல்லி அவன் கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்களே, அதை நினைச்சு அவன் எவ்வளவு வருத்தப்படுவான் அப்படின்ற மாதிரி பழனியோட விஷயத்தை இந்த பக்கம் ஆத்தாவுமே வீட்டுல இருக்க சக்திவேல் முத்துவேலுக்கு எடுத்து சொல்றாங்க. ஆனா இவங்க எப்பவும் போலே மரம் மாதிரி வேற எதை பத்தியும் கண்டுக்காம இப்ப மறுபடியும் பழனியை விடக்கூடாது, அவனை சுகன்யா வச்சு ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க சுகன்யாக்குமே பாண்டியன் வீட்டுக்கு போன விஷயத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன்னா இங்க சுகன்யா எப்பவுமே பணத்து மேல ஒரு கண்ணா தான் இருக்காங்க. அவங்களுமே சொத்து விவரம் பண விவரம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவே ஆர்வத்தோட இருக்காங்க. அப்ப பழனியுமே இந்த பக்கம் எப்பவும் போல வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கோமதியுமே, இங்க பாருமா, இதுக்கு மேல நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த வீட்டுல நீயும் ஒரு ஆள் தான், இது ஒரு நல்ல கூட்டு குடும்பம், நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைப்போம், நீ எப்பவுமே உன் விருப்பப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யா கிட்ட கோமதியுமே நிறைய அப்டேட்ஸை கொடுக்குறாங்க. அதே நேரத்துல இங்க சுகன்யாவுமே, சரிங்க நான் இந்த மாதிரி தங்குறதுக்கு ரூம் இருக்கணும்ல, ரூம் இருக்கா அப்படின்ற மாதிரி
மாதிரி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக பழனிக்காகவே இங்கே பாருங்க ரூம்லாம் இருக்குமா, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஒரு ரூமை கூட்டிட்டு போயிட்டு இந்த பக்கம் வந்து கதிரும் ராஜியும் கொண்டு போய் பழனியும் சுகன்யா விட்டுட்டு வராங்க. அப்போ அதே நேரம் இங்கே சுகன்யா வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு இது என்ன ரூம் இது இவ்வளோண்டு இருக்கு, இந்த ரூமில் தான் நம்ம இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இங்கே பழனிட்ட லைட்டாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பழனியுமே இந்த பக்கம் சுகன்யாவை எதிர்த்து பேச முடியாமல் வேற வழி இல்லாமல் அவருமே வீட்டுக்கு போய் நின்றுட்டு இருக்காரு. அப்போ சுகன்யாவுமே இதை பற்றியுமே கவலைப்படாமல் சரி இருக்கட்டும் விடுங்க, நான் பார்க்குறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், வேற என்ன பண்ணுறது, உங்களை கட்டினதுக்கு இதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே பழனி மேலே சலிச்சுக்கிட்டு அவங்களுமே அந்த விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பழனிக்குமே இந்த விஷயம் ரொம்பவே ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா இது, இப்போ நம்ம மட்டும் இருந்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், ஆனால் அவளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. இங்கே தூங்க போனதுக்கு அப்புறம் இங்கே சுகன்யா பயங்கரமாக புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை, இங்கே இருக்கிற வசதி எதுவுமே எனக்கு செட் ஆகல அப்படின்ற மாதிரி இங்கே பழனியை ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பழனிக்குமே சுகன்யாவை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அவருமே ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் எப்படியோ போயிடுது. அடுத்த நாள் காலையில் பழனி எஞ்சி பார்க்குறப்போ தான் பக்கத்தில் சுகன்யா இல்லாததை நினச்சி கொஞ்சம் பதட்டப்படுறாரு. சரி ஓகே வெளியில் இருப்பா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வெளியில் வந்து பார்க்குறாரு. ஆனால் சுகன்யாவுமே இங்கே பாண்டியன் வீட்டுக்காக காஃபி போட்டு கொடுக்கறது, பயங்கரமாக வந்து வேலை செய்யறது, அது இதுன்னு சொல்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோமதி வீட்டில் இருக்கிற மயில், மீனா, ராஜி இவங்க எல்லாருமே இங்கே சுகன்யாவோட வேலையெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பரவாயில்ல இவ்வளோ வேலை செய்கிறாங்க, என்ன இது காலங்காத்தாலே சீக்கிரம் இருந்துச்சு, எல்லாருக்கும் தேவையான விஷயத்தெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த பக்கம் வந்து சுகன்யாவை ரொம்பவே வியப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கோமதியை சுகன்யாட்ட வந்துட்டு இங்கே பாருமா, எல்லா வேலையும் நீ ஒரு ஆள் செய்யணும்லாம் அவசியம் இல்லை, நீ உன்னால் முடிஞ்சதை செய், மற்றதெல்லாம் இவங்க செஞ்சுக்குவாங்க, இல்லை நான் கூட வந்து செய்வேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யாது அப்படின்ற மாதிரி இங்கே சுகன்யாவுக்கு ஆறுதலாக தான் பேசுகிறாங்க. ஆனால் சுகன்யாவுமே இந்த வீட்டில் நான் செய்யாமல் வேற யார் செய்ய போறா அப்படின்ற மாதிரி ரொம்பவே உரிமை எடுத்துக்கிட்டு இவங்க கிட்ட எல்லாருமே ரொம்பவே வந்து க்ளோஸாக பழகுறாங்க. அதே நேரத்தில் பாண்டியனுமே கடை கிளம்புறப்போ பழனி இன்னைக்கு கடைக்கு வர முடிஞ்சா வாடா, இப்போ உங்களை கடைக்கு நீ பழைய மாதிரி வந்துரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாண்டியனுமே பழனியை கடைக்கு வர சொல்றாங்க. அந்த விஷயத்தை பற்றி இந்த பக்கம் சுகன்யா கொஞ்சம் டென்ஷனாக யோசிக்கிறாங்க. பட் யார் முன்னாடி காட்டிக்காம அவங்க தனக்குள்ளே அதை வச்சுக்கிறாங்க. அதே நேரம் இங்கே பாண்டியனுமே இங்கே பாருமா, இந்த வீட்டுக்கு நீ இப்போதான் வந்திருக்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாது அப்படின்ற மாதிரி இங்கே சுகன்யாவுக்குமே அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த சுகன்யாவுமே இல்லை மாமா நான் கண்டிப்பாக செய்வேன், இந்த மாதிரி வந்து இந்த வீட்டுக்காக நான் செய்யாமல் வேற யார் செய்ய போறான்னு சொல்லி இங்கே ஏற்கனவே கோமதி கிட்ட சொன்ன விஷயத்தை அப்படி சொல்றாங்க. இது கேட்டோன்னா பாண்டியனுமே பரவாயில்லடா உனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே பழனியை பார்த்து சொல்றாங்க பாண்டியன். ஆனால் இன்னொரு பக்கம் பழனியோட மனசுக்குள்ள தான் தெரியும் இங்கே சுகன்யாக்கு இன்னொரு முகம் இருக்கு அப்படிங்கிறது. அதே நேரம் இங்கே அதுக்கப்புறம் பழனியுமே தன்னோட ரூம்குள்ள போய் கடைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிறாரு. அப்போ அங்கே போன சுகன்யாவுமே இங்கே பழனி கிட்ட ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் தான் வேலை செய்யணுமா, என்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரி இருக்கா, எல்லாருக்கும் நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காதான் என் வேலையா அப்படின்ற மாதிரி இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே திட்டிட்டு இந்த பக்கம் சுகன்யா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பழனிக்கு இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. என்னாச்சு உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ செய்யாம விட்டுலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இதை கேட்ட சுகன்யாவும் அப்படி செய்யாம விட்டுட்டா எல்லாரும் விட்டுருவாங்களா, என்னை மட்டும் வந்து ராட்சசின்னு சொல்லுவாங்க, எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்குன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்துவாங்க, நான் எதுக்காக அப்படி செய்யாம இருக்கணும், என் பேர் கெட்டு போறதுக்கு அப்படின்ற மாதிரி இங்க பழனி கிட்ட சுகன்யாவும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இங்க பழனியுமே சுகன்யாவோட இன்னொரு முகத்தை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி அவர் யார்கிட்டயும் வாயை திறந்து பேச முடியாது. அப்படி பேசினாலும் அவருக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாம அவருமே ரொம்பவே சைலண்டா அங்கிருந்து கடைக்கு கிளம்பி போறாரு.